ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்கம்மா. கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்கப்பா. கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களது பிறந்த நாளையொட்டி டாக்டர் சுனில் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி 5 கிலோ எடையுள்ள சர்க்கரை, அரிசி, உப்பு மற்ற பொருட்களை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, அத்தோடு சேர்த்து கழக பொருளாளர் அம்மாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நாளைய முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த அக்னி நட்சத்திரம் காலத்திலே நீர்மோர் பந்தலை துவக்க வேண்டும் என்ற அந்த குறிப்பின்படி இன்றைய தினம் தியாகராய நகர் பகுதியிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. சரி கேளுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் தொடக்கி வச்சது அந்த பேச்சு, அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி சட்டசபை தேர்தல் நடக்கணும்னு தொடக்கி வச்சது நீங்க தான். உங்களை தொடர்ந்து ஓபிஎஸ் பேசினார். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்குலைவுல இருக்குதா ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்கு? சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, தேடக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் காரணமாக மட்டும் பொதுத் தேர்தல் வரும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. பல்வேறு தொழிற்சாலைகள், அது கியா மோட்டார்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கு சிண்டல் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்தை விட்டு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழகத்திலே பல இடங்களிலே இன்றைக்கு ஒரு மர்மமான மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாமக்கல்லிலே ஒப்பந்ததாரர் சிவசுப்பிரமணியனுடைய தற்கொலை என்று கூறுகிறார்கள். இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன என்று தெரியவில்லை. தமிழகத்தினுடைய அடிப்படை பிரச்சனை இன்றைக்கு இந்த கோடை காலத்திலே மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, இதற்கு தீர்வு காண்பதற்கு எடப்பாடி தலைமையிலான அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. இவை எல்லாவற்றையும் கூட அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக பல்வேறு புகார்களிலே மாற்றிக்கொண்டு வழக்குகளிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இல்லம் ரெய்டு செய்யப்பட்டது. அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கு உச்சநீதிமன்றமே குறிப்பாணை கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா அவர்கள் ஒரு அதிகாரியிடம், பெண் அதிகாரியிடம் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக பரபரப்பாக செய்திகள் வந்திருக்கிறது. எனவே அமைச்சர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது எப்படி ஒரு மிலிட்டரி கண்ட்ரோல் இருந்ததோ ஆட்சி, அந்த ஆட்சி இன்றைக்கு தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் போல அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் செயல்படுறாங்க. எனவே இந்த ஆட்சி தன்னுடைய பாரம் தாங்காமலேயே இட் வில் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. எனவே சட்டமன்றத்திற்கான தேர்தல் வெகு விரைவிலே வரும். அதிலே அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெற்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்பார். நேற்றைய நேரத்தில் பேசிய அமைச்சர் தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசனும் இரு அணிகளும் இணைவது குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைகளா? பேச்சுவார்த்தை அவங்க எங்க நடத்தினாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க அவங்கள. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு எல்லாருக்குமே விருப்பம் தான். கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினருடைய உணர்வு தான். ஆனால் அடிப்படையிலே 2 கோரிக்கைகளை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். பகிரங்கமாக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் அது குறித்து அறிக்கை வெளியிட வேண்டும். அதன் பிறகுதான் இது பற்றி மேற்கொண்டு தொடரும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்ப இதுவரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் ஈடுபடல நீங்க? 7 பேர் குழு அவங்க தரப்புல போட்டாங்க, 7 பேர் குழு எங்க தரப்புல போட்டது. அந்த குழு என்னைக்காவது ஒரு நாள் அக்ராஸ் தி டேபிள் மீட் பண்ணி நீங்க ஏதாவது போட்டோ எடுத்திருக்கீங்களா, காட்சி எடுத்திருக்கீங்களா? அப்ப தவறான தகவல் ஊடகத்துக்கு 2 அமைச்சர்கள் தெரிவிக்கிறாங்க. நான் லாவணி கச்சேரிக்கு நான் போக விரும்பல. பேச்சுவார்த்தைக்கு அடிப்படை உரிய நிபந்தனைகள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகள் நிறைவேறினால் பேச்சுவார்த்தைக்கான முகாந்திரம் அமையும். ஏற்கனவே கழகத்தினுடைய தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்டது செல்லாது என்று தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். அதற்கான அது குறித்து வாதங்கள் நடைபெற்று முடிந்தன. எனவே தேர்தல் ஆணையம் அது குறித்த தன்னுடைய முடிவினை விரைவில் அறிவிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும்
அடிப்படை உறுப்பினர்கள் என்று அனைத்து தரப்பு கழகத்தினரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கு பிரமாண பத்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அவ்வப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் அறிவித்து வந்திருக்கிறோம். இந்த முயற்சி மேற்கொண்டு தொடரும். விரைவிலேயே இரட்டை இலை சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வசம் வரும். நாங்க 122 கூவத்தூர் பாய்ஸ் பத்தி கவலைப்படல, 1.5 கோடி தொண்டர்களை பத்தி கவலைப்படுறோம். நான் அதை தான் சொல்றேன். ஆட்சியை பொறுத்தவரையில எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை பத்தி நான் சொல்லல. ஆட்சியினுடைய அலங்கோலம், அமைச்சர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதன் காரணமாகத்தான் இந்த ஆட்சி களையும். உங்ககிட்ட 2% தொண்டர்கள் மட்டுமே இருக்கிறதா ஜெயக்குமார் தெரிவிக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்த ஆட்சி அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அது 89 கோடி ரூபாய் சம்பந்தமா 3 அமைச்சர்கள், டெல்லி சிறப்பு பிரதிநிதி, இவங்க மேலெல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களுடைய பணியை தொடர விடாமல் தடுத்தார்கள் என்று வருமான வரித்துறையினரே சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். அது மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அமைச்சர்களிடம் எந்த விதமான விசாரணையும் நடைபெறவில்லை. இது குறித்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பாஜக அரசோட இப்ப இருக்கிற எடப்பாடி டீம் சாதகமா இருக்கிறனாலதான் அடுத்தடுத்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்காம தாமதப்படுத்துறாங்க. அதாவதுங்க, இதுல அரசுக்கும் இடையிலான தொடர்பா அல்லது கட்சிகளை பொறுத்தவரையில் நாங்கள் கழகத்தினுடைய தொண்டர்களை நம்புகிறோம், தமிழ்நாட்டு மக்களை நம்புகிறோம். அவர்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம்.